அக்கா, உங்க அக்கா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பார்க்க என்ன மாதிரியே இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களை வச்சு பார்க்கறேன்னு நீ சொன்னேல்ல, அது உண்மையா? எஸ். என்னோட பொண்ணு தர்ஷினிக்கு தாய்மாம சீர் வந்து செஞ்சல்ல, அது உண்மையான பாசம், உண்மையான நோக்கத்தோடையா? ஆமா. இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, ஜனனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ. ஆனா ஜனனி உன்னை தூக்கி எறிகிற அளவுக்கு நீ நடந்திருக்க. அதான் கேக்குறேன் தம்பி. எனக்கு எப்பவுமே ஜனனி பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். உங்களுக்கு தம்பி. அக்கா போக சொல்லுங்க அக்கா. இனிமே யாரும் என்னை ஏமாத்த முடியாது. நல்ல வேளை, கடவுள் சீக்கிரமாவே காட்டி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கக்கா. இந்த ஜீவானந்தம் யாரு? அவரோட உண்மையான நோக்கம் என்ன? அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடணும், அதான் நோக்கம். வேற என்னவா இருக்கும்? நீங்க சொல்றது அவரோட நோக்கம் இல்ல, ஒரு சமூகத்தோட ஒரு தத்துவம். என்ன கொள்ளையடிக்கிறதா? அது உங்க பார்வையோட கோளாறு. அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். உனக்கு நல்லவருப்பா. சொத்து வச்சிருக்கவங்களுக்குலாம் கெட்டவரா இருக்காரு. அடுத்தவங்களோட சொத்துக்காக யோசிக்கிற ஆள் இல்ல ஜீவானந்தம். மக்களோட மேம்பாட்டுக்காக, சமூகத்தோட நீதிக்காக போராடுறவர். கௌதம், ஸ்டாப் யூ நான்சென்ஸ். திருடன்னு ஒரு வார்த்தையில சொல்லு. இது பாரு கௌதம், எனக்கு ஒன்று தெளிவா தெரிஞ்சாகணும். இந்த ஜீவானந்தத்துக்கும் அப்பத்தாவோட ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது. அக்கா வேஸ்ட்டுக்கா, போக சொல்லுங்க. ஏய் இரு. இதை பாருங்க, நான் இப்பதான் அந்த குரூப்ல சேர்ந்தேன். எனக்கு சில விஷயங்கள் தெரியாது. தெரியாத விஷயங்கள ஒண்ணுதான் அப்பத்தாவோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுல ஜீவானந்தனோட தொடர்பு. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, இது வரைக்கும் தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த ஜீவானந்தத்தை பார்க்கணும். அவரோட கொள்கை எங்களோட வாழ்க்கை, எங்க குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாத்தையும் பாதிக்குது. சமுதாயத்துக்கு நல்லது நினைக்கிற ஜீவானந்தம் அதுக்குள்ள இருக்கிற எங்களையெல்லாம் யோசிக்க மாட்டாரா? நான் அவரை பார்க்கணும். அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும். நான் நேர்ல வந்து பேசுறேன். என்னப்பா யோசிக்கிற? உலக நல்லவரை சந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா உடனே கிடைக்காது. அக்கா இது ஃப்ராட் வேலைக்கா, போக சொல்லுங்க. சும்மா அவர் யாரையும் உடனே சந்திக்க மாட்டாரு, யோசிச்சு தான் சொல்லுவாரு. நானே ரொம்ப லேட்டா தான் சந்திச்சேன். சரி கௌதம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஜீவானந்தத்தை சந்திக்கணும். அதுக்கான ஏற்பாடை நீ தான் பண்ணி தரணும். செய்வல்ல? என்ன சொந்த அக்கா மாதிரின்னு சொல்ற. ஒரு அக்கா கேட்குற உதவியை நீ செய்வல்ல? ப்ளீஸ் கௌதம். சரி, தேங்க்ஸ். அக்கா எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. இப்ப கூட முடியுமான்னு ஓப்பனா சொல்றேன்னா பாருங்க. நான் காலேஜில் பார்த்த கௌதம் வேற, இந்த கௌதம் வேறக்கா. ஏய் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி விடு, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எனக்கு என்னமோ கௌதம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தான் தோணுது. எனக்கு நம்பிக்கை இல்லக்கா. ஏய் உங்களுக்கு உங்க இஷ்டப்படி நடக்கட்டும். அண்ணே, இந்த ஜூஸை குடிய. ஜூஸ் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் குடிங்க அண்ணே. இந்தாங்க, கொஞ்சம் குடிச்சிங்கன்னா தெம்பு வரும்ண்ணே. போதும். அண்ணே என்னண்ணே, ஒரு வாய் தானே குடிச்சிய? போதுங்கண்ணா, வாங்கிக்க. வேண்டாம் வேண்டாம், மாம்பழ ஜூஸ் தானே. மாம்பழ ஜூஸ் இனிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், புளிக்குது. என்னத்தை போட்டாங்கன்னு தெரியல. ஜூஸ் குடித்தா தெம்பாயிரும். தெம்பாயி என்னத்தை செய்ய போகிறேன்? அங்கே வையப்பா, அப்புறம் குடிச்சுக்கிறேன். சரி.
இந்த இருக்காரில் ஆடிட்டாரு தெளிய வச்சு அடிக்கிறாரு நம்மளை. பிரச்சனை முடியணும் எனக்கு. அது முடியிற வரைக்கும் பல்லில் பச்சை தண்ணி கூட பட விட மாட்டேன். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கேனப்பா நான். பார்த்தேன் ஏன்னா எப்படி குழையும் போயிருக்கேன்னு பார்த்தியா? உடம்புக்குள்ளே இருக்கிற நரம்பு ஒவ்வொன்றிலையும் இதான் ஓடிட்டு இருக்கப்பா. சொத்து வந்தால் தான் எல்லாம் சரியாகும்ப்பா. அது வரைக்கும் எதுவும் சரியாகாது. என்ன அப்படிலாம் பேசுறீங்க? சொத்தை நாங்கள் மீட்டு வந்து கொடுக்குறோண்ணே, நம்புங்கண்ணே எங்களை. எப்பா என்னாலே என்னை நம்ப முடியல, அந்த நிலமையில் இருக்கேன். போன பொம்பளையை திரும்பி வந்து ஏதாவது சந்தோஷமான செய்தி சொல்லுவான்னு பார்க்குறேன். அவளுகளையும் காணோம். பதட்டமாகவே இருக்கு. ஞானா இங்கே கையை வச்சு பாரு. ஏண்ணே என்னாச்சு? ஏதோ டபக்குன்னு அடிக்கிறது மாதிரியே இருக்குப்பா. இது மாத்திரை மருந்துக்கெல்லாம் சரியாகாதுப்பா. சொத்து கைக்கு வந்தால் எல்லாம் சரியாயிரும். அப்போ தான் கை கால் எல்லாம் சரியாகும். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்துரா. ஓடி உழைச்சி சேர்த்து வச்சேன். கடைசியில் அவன் கொண்டு போயிட்டேன். விட்டுறக்கூடாதுப்பா. எல்லாம் வந்தாகணும். பொம்பளையில் நம்பி பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிற அளவுக்கு நான் ஆகிட்டேன் பார்த்தியா? என் நிலைமை எவ்வளோ கேவலமாக போச்சு பார்த்தியா? ரொம்ப அவமானமாக இருக்கப்பா. சரி போயிருக்காங்கல்ல, பேசிட்டு வரட்டும். இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம சீரது வாங்கலப்பா. இந்த சொத்தை கொண்டு வந்து சீராக கொடுக்கட்டும் எனக்கு. வரட்டும் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். பார்ப்போம். அண்ணே சும்மா புலம்பாதீங்கண்ணே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இதோ வந்துட்டாளே. வாங்கம்மா. வாங்க நீ. வந்துட்டீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்து உயிரை கையில் பிடிச்சிட்டு படுத்து கிடக்கேன். என்னாச்சு? மாமாவுக்கு ஒரு பக்கம் விளங்காம போச்சு. பக்கவாதம் வந்து வலது பக்கம் கை கால்லாம் வேலை செய்யாம போயிட்டுக்கா. பேரலிசிஸா? அதேதான். என்னடா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? உசுறு போகலல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. நீ கூட இருந்து உசுரை வாங்கணும் தான் விட்டார் போல இருக்கு கடவுள். பைத்தியக்காரன். பரவாயில்லையா மாமா? உனக்கு பார்த்தா எப்படிமா தெரியுது? போன காரியம் என்னாச்சுமா? என்ன சொன்ன அவன்? ஜீவானந்தான் பேசுனீங்களா? என்னம்மா முழிக்கிறிய? அந்த தாடிக்காரன் உங்கள்கிட்டையும் துப்பாக்கி எடுத்து காட்டினானா? ஏம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா. என்னையானா பேச மாட்டேங்கிறாங்க? ஊமையாக இருந்தே கொள்றாங்க. அண்ணி என்னாச்சு சொல்லுங்க. இல்லைங்க, ஜீவானந்தத்தை பார்க்க முடியலங்க. பார்க்க முடியலையா? ஏன் தெரியல மாமா, அவன் எங்கே இருக்கானே தெரியல. சுற்றி தேடி பார்த்தோம், அவன் எங்கேயுமே இல்லை. கேட்டால் ஏதோ ஊருக்கு போயிட்டானா. ஏம்மா எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பேம்மா. வருவேம்மா. அப்படிதாம்மா வருவேன். அவன் ஒளிஞ்சிருந்தேம்மா வருவேன். ஏன் சொத்தை சுருட்டிட்டு வெளியூர் போயிட்டானா? அங்கே போய் இன்னொரு குணசாரனை பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ போன வேலை நடக்கலை, அப்படித்தானே? ஏய் கதிரு, என்னடா இது? ஏய் என்னடி சொல்ற? திருத்தமா சொல்லி தொலை. என்னங்க இப்போ நான் என்ன செய்ய முடியும்? அவன் ஆளே காணோம். யார்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? இவ இப்படி பேசுவான்னு தெரியும்ப்பா. எல்லாத்தையும் வெளியே போக சொல்லு. என்னையெல்லாம் யாரும் பார்க்க வேண்டாமா. சும்மா சாஸ்திரத்துக்காக வந்து உச்சி கொட்டுறது குச்சி கட்டுறது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. சொத்தோடு வந்தால் வாங்க, இல்லைன்னா யாரும் என்னை பார்க்க வர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் இருக்காரு, பார்த்துக்குவார். ஏய் அதான் சொல்றாங்கல்ல, கிளம்பி தொலை வெளியே. என்ன நந்தினி, ஏமா எட்டி பார்க்குற? கழுத்து நினச்சி கொள்ளலாம்னு பார்க்குறியா? வீட்டில் போய் சந்தோஷமாக இனிப்பு பலகாரம்லாம் செஞ்சு கொண்டாடுங்க போங்க. இன்னும் 2 நாள் தான் ஆஸ்பத்திரியில் இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்குள்ளே சொத்து வீட்டுக்கு வந்து சேரணும். அண்ணி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த கையா மாமா? இருக்கு. என்ன என்னம்மா வேணும் உனக்கு? இல்லை மாமா, எந்த கை பிரச்சனைன்னு பார்க்குறேன். ஏன் அப்படியே சரி பண்ணிடுவீங்களோ? மூடிட்டு போடி. அவ்வளவு ஆர்வம் எந்த கைன்னு தெரிஞ்சுக்கிறதுல. ஐ ஃபீல் ரியலி சாரி அபவுட் திஸ் மாமா. இங்க இங்கிலீஷ் மாவள ஓடி வெளியே. டேய் அறிவு கட்டவனே, எல்லாத்தையும் தூக்கி அடிப்பேடா. இது ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் கூட மூளை கிடையாது. மூளை கட்ட பையன். ஏம்மா நீ படிச்சவனு தெரியுமா? போமா. இங்கிலீஷ் பேசுற நேரமா அது? ஒண்ணு போட்டுருவா போடி. அக்கா நீங்க எங்கே இருக்கீங்களா? டேய் அங்க வைடா. எங்க நான் ஒத்தாசைக்கு இருக்கவா? ஆமா, நீ இருந்து என்ன ஒத்தாசை செய்ய போற? இவ்வளவு வருஷமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஒத்தாசையும் செய்யல. 15 வருஷமா வாய் மட்டும் தான் பேசுது, மனசுக்குள்ள வேற ஓடுது. நீ எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன நடப்புன்னு தெரியாத எனக்கு.
போ போ. நான் வாங்கி வந்த வரேன் அப்படி கடைசி வரைக்கும் ஆம்பளைகளுக்கு மத்தியிலேயே படுத்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? எனக்கு வாச்ச பொண்டாட்டி பொம்பளை எட்டப்பனா இருக்கா. அண்ணா அந்த ஜூஸை குடிக்கிறீங்களாண்ணே? எப்பா அதை குடிக்கலாம்ப்பா, வையப்பா நீ வர. வாங்க வாங்க. என்ன நந்தினியாச்சு? என்ன சொன்னாங்க? யாரும் ஒன்றும் சொல்லலை. பெரியவர் கொஞ்ச நேரத்துக்கே அந்த பேச்சு, யாரும் இங்க இருக்க வேணாம், கிளம்புங்க கிளம்புங்கன்னு ஒரே கத்து. கதிரு தானே கத்தி கலாட்டா பண்ணான்னு சொன்னேன். அது அப்புறம் இவர் கொஞ்சம் சரியாயிட்டாருன்னு உள்ள பார்க்க போனா தாங்குதீங்கன்னு கிடந்து குதிக்கிறாரு. அப்படி பேசுறாரு அவர்தான். எனக்கு என்னவோ அவர் நடிக்கிறாரோன்னு தோணுது. நெசமாதான் அவருக்கு உடம்பு சரியில்லையா இல்ல வேற எதுவுமானு புரியல. என்னடி டாக்டர் என்ன சொன்னாரு? நாங்க இங்க டாக்டரை பார்த்தோம். இவர் பேசினதை வச்சு பார்த்தா 2 நாள் அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு வீட்டுக்கே. இன்னும் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னும் டவுட் ஜாஸ்தியாச்சு எனக்கு. என்ன பிரச்சனையா இருக்கும்? அப்ப நீ டாக்டரை பார்க்கவே இல்லையா நீங்க? இவரே பார்க்க விடல, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றேன்ல. இந்த ஆளு மோசமான ஆளுதான். அதுக்காக இப்படியே விட்டா இது எங்கனதான் போய் முடியும்? நேதான் இந்த வீட்டில் இப்படி குண்டு வெடிச்சுக்கிருந்தா இது நரகமெல்லாம் ஆயிரும். எப்படித்தான் வாழ்றது? விடிஞ்சது என்ன வெடிக்குன்னு தெரியாம. எதுவா இருந்தாலும் நம்ம எதிர்கொள்வோம்க்கா. இனி பின்வாங்க முடியாது. ஆமா ஜனனி, நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? நேரா போய் நம்ம ஜீவானந்தத்துக்கிட்ட பேசினா அதனால என்ன நடக்க போகுது? நீ தான் சொன்ன அந்த ஆள் ரொம்ப தப்பான ஆள்னு. அதே நேரத்துல நம்ம யாருக்குமே இந்த சப்ஜெக்ட்ல ஒரு நாலேஜும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அட்வொகேட் வேணும். அப்படிப்பட்டவங்க யார் தெரியும் நமக்கு? அக்கா, எங்க அப்பா அவர் டிபார்ட்மெண்ட் விஷயமா நிறைய அட்வொகேட்டை தான் கூட்டு சுத்துவாரு. அவர் கேப்பம்மா யார பத்தியாவது. அவங்க சொல்றது இந்த ஜீவானந்தத்து மாதிரி ஆளெல்லாம் அமர்த்தி ஆஃப் பண்ற மாதிரி ஆள் வேணும்னு. சும்மா உங்க அப்பாரோட இந்த நிலத்தை அளக்கையில எதுவும் பிரச்சனை இல்லாம வாய்தா வாங்குற வக்கீல் இல்ல. இந்த சினிமாலெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு தரம் வந்து பேசுறதுக்கே இந்த 1 லட்சம் 2 லட்சம்னு ஃபீஸ் வாங்குவாங்களே, அந்த மாதிரி இந்த பேப்பர்ல எல்லாம் வரும். அது மாதிரி பெரிய டெரரான ஆளுகளா இருக்கணும், நல்ல விஷயம் தெரிஞ்சவளா இருக்கணும். அந்த மாதிரி சொல்றாங்க. சும்மா உங்க அப்பாரோட சிவில் கேஸ் பார்த்துக்கு கையெழுத்து போடுற அட்வொகேட் இல்ல, நமக்கு கிரிமினல் லாயர் தேவை இல்லக்கா? ஆமா நந்தினி, இத பாரு, இது சாதாரண விஷயம் இல்ல. நாம இவங்க காட்டின எல்லா இடத்துலயும் கையெழுத்து போட்டிருக்கோம். நாம ஒரு தடவையாவது எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம்னு கேட்டிருக்கோமா? அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கோமா? அதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருந்தாதான் இவ்வளவு நேரத்துக்கு கூப்பிட்டு இருப்போமே. இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? கட்டாயமா நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அட்வொகேட் தேவை. கண்டுபிடிச்சிட்டேங்கா. கட்டாயமா நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு அட்வொகேட் தேவை. என்ன தேடிக்கு இருக்க ஜனனி? நல்ல அட்வொகேட்டை நெட்ல சர்ச் பண்றேன். இங்கரு, நீ பாட்டுக்கு இந்த அட்வொகேட் நியர் மீன்னு போட்டுறாத சரியா? நம்ம தெரு முனையிலேயே 4-5 பேர் சுத்திக்கு திரியிறாங்க. எல்லாம் கொரோனா பேட்சா அம்பிட்டு பயலுகளும். நாளைக்கு கோட்டை மாட்டிக்கு நான் தான் அட்வொகேட் நியர் யூன்னு வந்து நின்றுவாங்க பாத்து. ஆமா ஆமா, அவங்களோட வேற போராட முடியாது, இந்த ஆடிட்டரோட போராட முடியல. ஆமா, ஆடிட்டர் மாதிரி இன்னொரு செட்டை நம்மளால வளர்க்க முடியாதாயா? ஐயோ, பெரிய பிரச்சனை தான். எப்படி ஆயிப்போச்சு பத்தியா நிலமா? இத்தனை மணிக்கு யார் ஃபோன் பண்றாங்க? அன்னோன் நம்பருக்கா? இந்த நேரத்துலயா? ஹலோ, அறிவு இருக்காமா உனக்கு? மணி 10 போகுது. நாங்க ஓல்ட் ஏஜ் கம்யூனிட்டி ஹோம்ல இருக்கோம். என் வைஃப் அல்சர் பேஷண்ட். ஃபுட் இன்னும் வரலையே, என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு ஜனனி? ஏதோ ராங் நம்பருக்கா? ராங் நம்பர் பேசுறதே எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க? சரி, சாப்பிட்டீங்களா ஏதாவது? வாங்க முதல்ல சாப்பிடுவோம். வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம். வாங்க ஜனனி, நீ வா, அப்புறம் போய் என்கிட்ட சமைச்சு சாப்பிடலாம். உள்ள வா. சாப்பாடு அக்கா அவளை அழைச்சிக்கு வாங்க, இல்ல ஓடிடுவா. சமைக்க ஆரம்பிச்சிட்டியா?
ஆரம்பிச்சிட்ட? ஏ இங்க பாரு, உன் பெரியப்பா அப்பா காது படலாம் இதை சொல்லிடாத. ஆல்ரெடி 3 வேலை போய்கிட்டு இருக்கு, அப்புறம் 30 வேலை போகும். அதையும் மூச்சு முட்டை தின்னுட்டு ஜேசிபியை கொண்டா கான்கிரீட் மிக்சரை கொண்டான்னு கலாய்க்க வேண்டியது. கலாய்ச்சிக்கிட்டே அன்னைக்கு 20 தோசை உள்ள போயிருக்கு. ஏன் சாப்பிடாம இருக்க வேண்டியதானே நக்கல் அடிக்கிறவரு? அக்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்னடா தங்கத்துக்கு இன்னும் டவுட் வரலையே? மத்தியானத்துல இருந்து போய் ஆஸ்பத்திரியில கிடந்துச்சேன்னு பார்த்தேன், சொல்லு. இல்ல, அவருக்கு தான் ஒரு கை போய் இழுத்துக்கிட்டு போச்சே, எப்படி சாப்பிடுவாரு? அதான், அவருக்கு 2 கை போச்சுன்னா என்ன, இணைந்த கைகள் 6 இருக்குல்ல. ஓம் புருஷன், ஏன் புருஷன், கரிகாலம் வேற எக்ஸ்ட்ரா கை, அவங்க அம்மா வேற வருவாங்க தேவைப்பட்டா. அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கன ஒரு கை அங்கன ஒரு கை அன்னமிட்ட கைன்னு கையால மட்டும் இல்ல காலாலையும் எல்லாத்தாலையும் ஊட்டுவாங்க. ஒரு கையை விட்டீங்களே, யாரு? ஆடிட்ரு. ஆத்தாடி, ஆமா ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஆளு ஏண்டி ஆஸ்பத்திரியில வந்து இவ்வளவு நேரம் கிடக்குறான்? ஐயா, அதுதான்க்கா எனக்கும் தெரியல, அங்கனே நின்றுட்டு இருக்காரு. இனி இருக்கிற மிச்சம் மீதி சொத்தை எழுதிட்டு போலான்னு இருக்காரோ என்னவோ. எங்கிட்டு இருக்குடி சொத்து? இது எல்லாமே இப்ப ஜீவானந்தத்து சொத்து. இனிமே அவர் கைக்கு வந்தா தான் அது இனிமே அவரு சொத்து. இங்க பாருங்க, 40% இல்லைன்னதுக்கே அவருக்கு ஒரு கை இழுத்துக்குச்சு. நம்ம பேசுறதெல்லாம் அவர் காதுல விழுந்துச்சு, மொத்தமா இழுத்துக்கிடும். ஐயோ, என்னெல்லாம் பார்க்கணுமோ இனி. 40% இல்லைன்னதுக்கே அவருக்கு ஒரு கை இழுத்துக்குச்சு. நம்ம பேசுறதெல்லாம் அவர் காதுல விழுந்துச்சு, மொத்தமா இழுத்துக்கிடும். ஐயோ, என்னெல்லாம் பார்க்கணுமோ இனி. சரி ஜனனி, இந்தா நீ 2 தோசை பிச்சு போட்டுக்கயேன். எண்ணெய் ஊத்தாம ஆவில சுட்ட வெந்தய தோசை நல்லா இருக்கும், சாப்பிடுறியா? பூண்டு குழம்பு சாம்பார்லாம் இருக்கு. வேண்டாம்க்கா, நீங்க சாப்பிடுங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு போய் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இதுவும் மாமா வீட்டு சொத்து, இதுவும் மாமா வீட்டு கிச்சனு, இங்க எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறியா? இங்க யாரு? அக்கா சொன்னதுதான், இது எல்லாமே இப்ப ஜீவானந்தத்தோடது. ஆமா, இந்த தோசை கூட இப்ப ஜீவானந்தத்து தோசை தான் நம்ம சாப்பிட்டு. ஆமா, இப்ப மனசு மாதிரி அந்த ஜீவானந்த சொத்து கொடுக்கலன்னு வச்சுக்கையேன், நாங்களே அவுட் ஹவுஸ்ல தான் உட்காந்து சாப்பிடணும்னா பாத்துக்கையேன். ஏங்கா, சாம்பார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. அதான் உன் பொண்ணே சர்டிபிகேட் கொடுத்துட்டாலே. சொல்றேன், சூப்பரா இருக்கு. இந்தா சொல்லுது பாரு, இதெல்லாம் லேசில் சொல்லுமா, பீஸாவை கொண்டா பர்கரை கொண்டா அதை கொண்டாங்க. வர வர சமையல்ல உன் இன்ட்ரெஸ்ட், உன் கைப்பக்குவம் எல்லாம் வேற லெவல்ல இருக்காயா. சூப்பரா போய்க்கிருக்க நீ, ஒரு வேற லெவல். எல்லாம் அக்காவோட ட்ரைனிங் தான். ஆமா, அக்கா எங்க? அவங்க எங்க அப்பவே தலைய வலிக்குதுன்னு அப்படியே போய் படுத்துட்டா. ஐயா, இந்த தலைவலி அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அது என்னவோ. தா தோசை. எனக்கு வேணா, நீ பசிக்கல. ஒண்ணே ஒண்ணு. வேணா வேணா. ஹலோ அம்மா, நான் தாம்மா. இன்னும் சாப்பாடு வந்து சேரல, ரொம்ப நேரமாகுது. போன்ல இன்னும் போக மாட்டேங்குது. உங்களால சரியான நேரத்துக்கு டெலிவரி பண்ண முடியலன்னா எதுக்காகமா ஆர்டர் எடுக்கிறீங்க? ஆர்டர் கொடுக்கிற வரைக்கும் கொடுங்க சார்னு 100 வாட்டி போன் பண்றீங்க. இப்ப நாங்க போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேங்கிறீங்களே, என்னம்மா இது? சார், இல்ல சார். இல்லம்மா, எக்ஸ்கியூஸ் கேட்டு கேட்டு எனக்கு தலை வலிக்குது. நானே பிபி பேஷண்ட், என் ஒய்ஃபுக்கு அல்சர் இருக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், இல்ல நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவேன்னு டாக்டர் திட்டவட்டமா சொல்லியிருக்காருமா. இதெல்லாம் சொல்லித்தானமா உனக்கு வாரத்துக்கு நான் பணம் கட்டினேன். இப்ப வந்து லேட் பண்ணிட்டா எப்படிமா? யாரு தெரியலையே என்ன. என் வைஃபுக்கு வர முடியல. நீங்க ஃபுட்டு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னா நாங்க எதையுமே ஆர்டர் பண்ணல. இத பாருமா, நாங்க வயசானவங்க, ஏமா இப்படி போட்டு படுத்துறீங்க? இது நியாயமாமா? சார், சாரி சார். சார், உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க சார். ஏமா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? இல்ல சார், இது லாஸ்ட் டைம் சார். ப்ளீஸ் சார், சொல்லுங்க. நம்பர் 10, 23வது கிராஸ் ஸ்ட்ரீட், பல்லாக்குளம். ஓகே சார். இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு வந்துடும் சார். அம்மா, இதுக்கு மேல லேட் பண்ணாதீங்கம்மா, சொல்லிட்டேன். இல்ல சார், வந்துடும் சார். தேங்க்யூ சார். ஏ, என்ன சாப்பாடு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அக்கா, எத்தனை தோசை ரெடியா இருக்கு? ஒரு 4 தோசை இருக்கும். இன்னும் 2 ஊத்துங்களேன். இன்னும் 2 ஊத்தா? என்ன போனை பேசி முடிச்சுட்டு தோசை ஊத்துங்கிற? இந்த ராங் கால் பண்ணாங்களே அவங்களா? எதுவும் டென்ஷன் ஆயிட்டியா அவங்களால? இல்லக்கா, ரைட் கால் தான். நீங்க ஊத்துங்க, நான் சொல்றேன். சரி, ஊத்தி கொடு. என்னவோ விசித்திரமா ஏதாவது பண்ணிக்கிட்டு நீ மட்டும்.